ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு எம்எக்ஸ்டி ட்ராமா. லாஸ்ட்டாக நம்ம 3rd and 4th எபிசோட் தான் கம்ப்ளீட் பண்ணோம். இன்றைக்கி வந்து 5th and 6th பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ 4th எபிசோட் எண்டிங்கில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, அந்த போஸ்ட் பாக்ஸ்லேருந்து சவுண்டு வந்திருக்கும். கரெக்டாக 5th அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த போஸ்ட் பாக்ஸில் என்னடா திடீர்னு சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் ஒரு லெட்டர் இருக்குது. ஸோ இவங்களுக்கு என்ன டவுட்டுனா, இந்த போஸ்ட் பாக்ஸை ஆல்ரெடி நம்ம பூட்டி தான் வச்சுருக்கோம். உள்ளே லெட்டர் போகிறதுக்கான எந்த விதமான வழியுமே கிடையாது. அப்போது இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி டவுட்டாக இருக்குது. ஸோ உடனே அதை என்ன பண்ணுறாங்கன்னா, அதை தட்டி பார்க்குறாங்க, கவுத்து போட்டு பார்க்குறாங்க. அந்த போஸ்ட் பாக்ஸு வெறும் எம்டியாக மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அவங்களும் புலம்புறாங்க. ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இது எப்படி நடக்குது, இதுக்கான பாசிபிள்ஸே இல்லையே, அது வெறும் எம்டியாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்லேயே கேட்க, அதுக்கு இவங்களும் நீயும் கண் கூட பார்த்துட்டு தானே இருக்க அப்படிங்கிறாங்க. இதில் என்னென்னா, இவங்க ரெண்டுத்தோட லெட்டர் மட்டும்தான் இந்த மாதிரியான மேஜிக் ஆகுது. வேறு அதில் இருந்த மற்ற லெட்டர்ஸ் எல்லாமே இருக்க தான் செஞ்சுருக்கோம். ஸோ இதில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ரிசீவான 2 லெட்டர்லேயுமே ஒரே மாதிரியான ஸ்டாம்ப்பு வந்து இருக்கும். அந்த சிம்பிளை வந்துட்டு, இந்த சிம்பிள் இருக்கிற இந்த பேப்பரை வந்துட்டு இந்த புக் ஸ்டோரில் தான் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, சரி வா அது எங்கே இருக்குன்னு தேடலாம் அப்படின்ட்டு 2 பேரும் மாற்றி தேடிட்டு இருக்காங்க. சேம் டைம் ப்ரெசண்ட்டில் தான் காட்டுறாங்க. இவ்வளவு நடந்துமே இந்த ஹீரோயினோட பையன், அதாவது சஷாங்க், அவருக்கு வந்து இதில் நம்பிக்கையே இல்லை. இதனால் கடுப்பான ஹீரோவோட பொண்ணு, இதுக்கு மேலே இவங்கிட்ட சொல்லி என்னால் புரிய வைக்க முடியாது, அடிக்கிற குளிருக்கு இங்கே இருந்தால் நான் நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுவேன், ஸோ நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து போக, பின்னாடியே இந்த சஷாங்கும் போய், இந்த நேரத்தில் ஆளே இல்லாத இடத்துக்குள்ளே நீ எங்கே போயிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த நேரத்தில் வேறு எங்கே போவாங்க, வீட்டுக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, இவருமே கூடையே போயிடுறாரு. சரி வந்த பாவத்துக்கு இவனுக்கு ஒரு ரூம் கொடுப்போன்னு சொல்லிட்டு அவர் அங்கேயும் தங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவர், சரி ஓகே இப்போ நான் நம்புகிறேன், ஆனால் என்னோட அம்மாவுக்கும் உன்னோட அப்பாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி அவங்க எங்கே காணாமல் போனோங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் பண்ணுற வரைக்கும் நமக்குள்ளே எந்த விதமான சீக்ரெட்டும் இருக்கக்கூடாது. சரி இப்போ சொல்லி நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக உட்கார வச்சு கேட்குறாரு. அதுக்கு அவங்க, அதுதான் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, எங்கள் அப்பா லெட்டர் போடணும்னு வந்திருக்காரு, ஆனால் வந்துட்டு இங்கே எங்கேருந்து காணாமல் போனாருங்கிறது தெரியலை, அவர் எங்கே போனாருன்னு உண்மையாலுமே எனக்கு தெரியாது, நான் போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட்டும் பண்ணேன், ஆனால் அவங்க அவரோட ஐடியெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க, எனக்கு இங்கே ஒன்றுமே புரியலைங்கிறாங்க. உங்கள் அப்பா அம்மா டிவோர்ஸ்க்கு அப்புறம் உங்கள் அம்மா வேறு மேரேஜ் பண்ணிக்கலையா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவங்க, இல்லை அதெல்லாம் எதுவும் பண்ணிக்கல, அவங்க தனியாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, உங்கள் அம்மானு இந்த செஷாங் கேட்குறாரு. அதுக்கு அவங்க, நான் பிறக்கும் போதே அவங்க வந்து இறந்துட்டாங்க, அவங்களோட இறப்புக்கு அப்புறம் எங்கள் அப்பா இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கவே இல்லை, அப்போது இந்த 2 பேத்துக்கு நடுவில் ஏதோ ஒன்று இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுவுமே ஒரே மாதிரியான அந்த குக்கீஸ் பாக்ஸையும் வச்சுருக்காங்க. ஸோ அதிலிருந்து அதனாலேயும் ஏதோ டவுட்டாக தான் இருக்குது, ஒருவேளை இவங்க 2 பேத்துக்கு நடுவில் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த சஷாங்க் என்ன சொல்கிறான்னா, அப்போது எங்கள் அம்மா அப்பாவோட டிவோர்ஸ்க்கு உங்கள் அப்பா தான் காரணமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சொல்லப்போனால் எங்கள் அம்மாவோட இறப்புக்கு அப்புறம் எங்கள் அப்பா என் கூடவே இருந்து என்னை பார்த்து பார்த்து வளர்த்துருக்காரு, அப்படி அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தால் அவர் என்னை விட்டு என்றைக்கோ போயிருப்பார், அதே மாதிரி அவங்க கூட பழகுற மாதிரி இருந்தால் அங்கே அதுக்கான எந்த வித சான்ஸுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இந்த செஷாங்க், அதுதான் இந்த லெட்டர் இருக்கே, லெட்டர் மூலமாக அவங்க பேசியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ அப்படி ஒன்று இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்குமே உங்கள் அப்பாவை பற்றி முழுசாக இன்னும் எதுவுமே தெரியலை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது, உங்கள் அம்மாவோட பேருக்கு தான் லெட்டர் வந்துச்சு, நம்ம ஏன் அதே லெட்டருக்கு நம்ம ரிப்ளை லெட்டர் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பாஸ்ட்டில் ஹீரோயினுமே இந்த லெட்டர் எங்கேருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கு ரிப்ளை லெட்டர் மாதிரி ஒன்று எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, ஃபஸ்ட்டு யார் நீ, இந்த லெட்டர் எதுக்காக அனுப்புனீங்க அப்படிங்கிற மாதிரி எழுதலாமான்னு யோசிக்கிறாங்க. அப்புறமா இல்லை ஃபஸ்ட்டு இந்த போஸ்ட் பாக்ஸோட பர்பஸ் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்கலான்னு சொல்லி அப்படி ஒரு லெட்டரை ரெடி பண்ணி போஸ்ட் பாக்ஸ்லேயும் போஸ்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறாங்க. இதில் ஏதாவது சவுண்டு வருதா இல்லையா, இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்த்தா ஒரு சில வினாடிக்கு அப்புறம் எந்த ஒரு சவுண்டுமே வரல. ஸோ என்னடான்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. லெட்டர் ஸ்டில் அதுலேயே தான் இருக்குது. அப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஃபஸ்ட் டைம் அவங்க லெட்டரை போஸ்ட் பண்ணுறப்போ அது வந்து ஒரு மிட் நைட்டு, கூடவே அங்கே ஒரு கேட்டும் இருந்துச்சு. ஸோ அதை யோசிச்சுட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பேசாமல் நம்ம நாளைக்கு நைட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க.
ப்ரெசென்ட்லேயும் சரி, பாஸ்ட்லேயும் சரி 2 பேருமே வந்து லெட்டர் அனுப்புறதுக்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அதில ப்ரெசென்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டரோட ஒரு சில திங்ஸையும் சேர்த்து அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு யோசிச்சு வச்சுருக்காங்க. ஸோ பாஸ்ட்ல கரெக்ட்டா அந்த மிட் நைட் வருது. அவங்க அந்த லெட்டர போஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒரு சில செகண்ட்க்கு அப்புறம் அந்த லெட்டருமே காணாம போயிருது. ப்ரெசென்ட்ல ஹீரோயினோட பையன் ஷஷாங்க் தான் இத பண்றாங்க. அவருக்கு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக, உள்ள வந்து ஒரு கேமராவையும் செட் பண்ணி வச்சுட்டு, கூடவே இந்த லெட்டர், அதுக்கப்புறமா அந்த திங்ஸ் எல்லாத்தையும் உள்ள வைக்கிறாங்க. கரெக்ட்டா 12 மணி ஆகுது. ஆனாலும் அதுலேருந்து எந்த விதமான சவுண்டும் வரல. அது ஒர்க்கும் ஆகல. அப்புறமா தான் தெரியுது அது ஏன் ஒர்க் ஆகலன்னா, இவர் வந்துட்டு அந்த லெட்டர வந்து ரொம்ப எம்ப்டியான ஒரு பேஜா வச்சிருப்பாரு. அதனாலேயே அது ஒர்க் ஆகாம போயிருக்கும். கூடவே வந்து இவருக்கு நம்பிக்கையும் இல்ல. இந்த ஹீரோவோட பொண்ணு மேலேயும் சரி, அந்த செக்யூரிட்டி மேலேயும் சரி 2 பேரும் சேர்ந்து தான் ஸ்கேம் பண்றாங்க அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் தெரியுது, புதுசா ஒரு ரிப்ளை லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு, அதை எடுத்து பார்க்குறாங்க. அது வேற யாரும் கிடையாது. பாஸ்ட்ல இருந்து ஹெய்டாங் அனுப்புனது தான். அப்புறமா அத படிக்கிறாங்க. அதில என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி என்னோட பேரு ஹெய்டாங். இந்த லெட்டர் உங்களுக்கு வருது அப்படின்னா, மறக்காம இதுக்கு ரிப்ளை பண்ணுங்க. ஏன்னா, இந்த போஸ்ட் பாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சாம்பிள் லெட்டரா தான் நான் அனுப்பியிருக்கேன். இது வந்து இந்த புக் ஸ்டோர்ல இருந்து தான் நான் அனுப்பியிருக்கேன். அதுவுமே 1991 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஹீரோயினோட பையனுக்கு அந்த ஷஷாங்க்கு பயங்கரமான ஷாக்கு. அப்போ உண்மையாலுமே இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அந்த போஸ்ட் பாக்ஸை போய் மறுபடியும் உள்ள ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நல்லா செக் பண்ணாலும் உள்ள ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு இது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே இது வந்து 2 டிஃப்ரெண்ட் டைம் லைனில் வந்து கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அங்கே கட் பண்ணால் ஸ்கூலுக்கு வெளியே ஹீரோ வந்து அவங்களோட அக்காக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அந்த மேம் அவங்களுமே வந்து பேசுகிறாங்க, என்ன திரும்ப ஸ்கூலுக்கு வர மாதிரி ஐடியா இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் சாவை பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரி அவரோட இடத்த வந்து கண்ட பண்ணிட்டாங்க. அவர் இவ்வளோ நாளாக ஒரு போட்டு வாங்கணும்னு சேர்த்து வச்ச காசையுமே பிடுங்கிட்டு போயிட்டாங்க. இது எல்லாமே என்னாலேயும் இந்த ரேட்டு பையனாலேயும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இவங்க ஃபஸ்ட்டு உன்னோட நிலைமையை நினச்சி கவலைப்படு, அதுக்கப்புறமா அடுத்தவங்கள பற்றி யோசி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. என்னதான் இவங்க மூஞ்சில் அடிச்சிற மாதிரி சொல்லிட்டு போனாலும், அன்னைக்கு ஈவினிங்கே ஸ்கூல் முடிச்சுட்டு டைரெக்டாக மிஸ்டர் சாவோட பிளேஸுக்கு தான் போகிறாங்க. அவருமே உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு தண்ணி கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா இங்கே எதுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு இவங்க இது நீயா தேடிக்கிட்ட வாழ்க்கை தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அவர் என்ன பண்ண சொல்கிற, என்னோட பசங்களை போட்டு அடிக்கிறாங்க, பிடிச்ச என் இடத்த போட்டு நாசம் பண்ணுறாங்க, இதெல்லாம் தாங்க முடியாமல் தான் சரி பரவாயில்ல போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ நாளாக சேர்த்து வச்ச காசை கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு அவங்க இதெல்லாம் நீ ரொம்ப ஆசைப்பட்டது தானே, உன்னை சுற்றி ஒரு 4 பேர் நீ தான் பெரிய கேங்ஸ்டராக இருக்கணும்னு சொல்லி, சரி விடு இதுக்கெல்லாம் நீ இப்படி உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருப்பியா, இந்த இடத்த எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம், பட்ட காயமும் ஆறிடும், அதே மாதிரி ஒரே அடிக்கு விழுகிறவன் இந்த சாக் கிடையாது, அதுவுமே நான் பார்த்த சாக் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்த ரெனோவேட் பண்ண எல்லாத்தையும் மாற்று, இந்த என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அமௌண்ட்டான கேஷை வந்து கொடுக்குறாங்க. அதுவும் சும்மா கிடையாது, உனக்கு நான் இதை வந்து லோனாக தான் கொடுத்துருக்கேன், இந்த கடனை நீ எப்போனாலும் திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா மிஸ்டர் சா வந்து ஹீரோவையும் அவங்களோட ஃப்ரெண்ட் அந்த ரேட்டையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, இவ்வளோ நாள் இப்படி இருந்தது போதும், இதுக்கப்புறமா நம்ம அந்த ஃபைனான்ஸ்கார்கிட்ட போய் மறுபடியும் கஷ்டப்பட வேண்டாம், நம்ம இடத்த மறுபடியும் உருவாக்கலாம், போட் வாங்குறதுக்கான காசை சேர்த்தவும் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச, இவனுங்களும் இது ரெனோவேட் பண்ணோன்னா நிறைய செலவாகுமே, ஆனால் நம்மக்கிட்ட தான் இப்போ எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பரவாயில்ல, அதுக்காக தான் உங்கள் அக்கா வந்து இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போனாங்கன்னு சொல்ல, உடனே 2 பேரும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு, பரவாயில்லையே இவ்வளோ பிரச்சனையிலையும் நமக்குன்னா முக்கியமாக உங்களுக்குன்னா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு, இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி, எவ்வளோ லேட் ஆனாலும் சரி, இந்த இடத்த நம்ம சரி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஹீரோவுக்கு சீக்கிரம் போகணுமே அப்படிங்கிற மாதிரி தோணுது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே இருக்க ஆரம்பிக்கிறாரு. இங்கே ப்ரெசண்ட்டில் இந்த ஷஷாங்கும் ஹீரோவோட பொண்ணும் சேர்ந்துட்டு
பாஸ்டில் நடந்து முடிஞ்ச ஒரு நிகழ்வு, அதாவது முகில் நீரூற்றுன்னு சொல்லிட்டு ஒன்று செப்டம்பர் 23 அன்னைக்கு நடந்திருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ முன்னாடியே இந்த லெட்டர் அவங்க கைக்கு போய் சேர்ந்துச்சு அப்படின்னா நம்மளை நம்பக்கூடிய ஒரு சான்ஸாக இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அந்த லெட்டரையும் எழுதி அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு கரெக்டாக அதை போஸ்ட்டும் பண்ணுறாங்க. அப்படியே பாஸ்டில் தான் காட்டுறாங்க. இங்கே ஹீரோயின் மட்டும்தான் அந்த புக் ஸ்டோரில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா ஹீரோ வரவே கிடையாது. அந்த மிஸ்டர் சாவோட இடத்துல தான் இருந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. கரெக்டாக அப்போ மியாவோட சவுண்டு கேட்டு ஹீரோயின் ஓடி போய் அந்த போஸ்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள லெட்டர் இருக்குது. உடனே அதை எடுத்துகிட்டு ஹீரோவை பார்க்குறதுக்காக மிஸ்டர் சாவோட இடத்துக்கே வந்துடுறாங்க. அங்கே வந்து ஹீரோவோட பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்க, இந்த நேரத்தில் யாரடான்னு போனால், இங்கேயே நீ வந்திருக்க, அதுவும் இந்த நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்கே வா ஒரு நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, இங்கே பாரு ஃப்யூச்சர்லேருந்து லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரே நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த ரேட்டு பையில மிஸ்டர் சாவும் நின்றுருக்கேன். கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட போய் அந்த லெட்டரை படிக்கிறாங்க. அதில் என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்யூச்சர்லேருந்து பேசுகிறேன், இங்கே டேட்டு வந்து November 11, 2026. ஒரு ரெட் கலர் போஸ்ட் பாக்ஸில் இருந்து இந்த லெட்டர் எனக்கு கிடைக்கிது. இது மூலமாக என்னால் அனுப்பவும் முடியுது. சப்போஸ் இதை உங்களால் வெரிஃபை பண்ண முடிஞ்சது அப்படின்னா இந்த மெய்வான் டவுனில் செப்டம்பர் 23 அன்னைக்கு மத்தியானம் போல் அங்கே இருக்கிற ஒரு துறைமுகத்துக்கு பக்கத்தில் அங்கே ஒரு வாட்டர் ஸ்போர்ட், அதாவது முகில் நீரூற்று வந்து ஏற்படும். அதுக்கப்புறத்துலேருந்து இந்த துறைமுகத்தோட பேருமே மாற்றுவாங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் கேட்ட அந்த லவ் லெட்டர் எழுதின ஆள் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களோட அப்பா பேரை சொல்லி, இவரை தெரியுமா, இவரை தெரிஞ்சால் தயவு செஞ்சு ரிப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அதில் போட்டிருக்கோம். ஸோ இப்போ 2 பேருமே புரிஞ்சுக்கிறாங்க. இன்னிலிருந்து கரெக்டாக 35 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஃப்யூச்சரில் இருக்கிறவங்க கிட்ட இருந்து தான் இந்த லெட்டர் வருது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த லெட்டர் எழுதினவங்களையும் எனக்கு தெரியாது, அந்த நபரை ஒருத்தரை மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்களே அவங்கள பற்றியும் எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்கேன். சரி விடு, அதுதான் செப்டம்பர் 23 வரும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம், இப்போ ஃப்ரீயாக விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த லெட்டரை கையில் எடுத்துகிட்டு ஹீரோவும் வீட்டுக்கு போயிடுறாங்க, ஹீரோயினும் போயிடுறாங்க. என்ன தான் ஹீரோ போனாலும் அவருக்குள்ளே அது ஓடிட்டே இருக்குது. சரி, இதை ஏன் நம்ம பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் அதே ரிப்ளிகாவாக இன்னொரு லெட்டரில் எழுதிட்டு ஹீரோயினையும் பார்க்க வந்துடுறாரு. இங்கே வா அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே கூப்பிட்டு அதை பற்றி காட்டுறாரு. இந்த பாரு, நானும் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னோடய ஹேண்ட் ரைட்டிங்கில் நான் போடுற மாதிரி எழுதியிருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஒத்து பார்த்து, ஆமாம்ல ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போது நான் தான் அந்த லவ் லெட்டர் எழுதுனேன்னா, அதுவும் என்னோடய ஃப்யூச்சரில் 35 வருஷத்துக்கு அப்புறமா இருக்கிற நான் தான் வந்து அதை நான் எழுதியிருக்கேனா, அதுவும் லவ் லெட்டர் உனக்கா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் தயக்கத்தோடு பார்த்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த போஸ்ட் பாக்ஸ் எப்படி இங்கே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, அப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரு வயசானவர் இந்த பழைய பொருள் அட்டையெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருப்பார். அவரோட வண்டியில் தான் இந்த போஸ்ட் பாக்ஸ் இருக்கிறத இவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ நான் இவரை ஒரு நாள் பார்த்தேன், அவர் என்கிட்ட இருந்து அட்டையெல்லாம் கூட வாங்கிட்டு போனார். ஆனால் அடுத்த நாள் பார்த்தா இந்த புக் ஸ்டோருக்கு வெளியில் இந்த போஸ்ட் பாக்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோவுக்கும் ஞாபகம் வருது. ஏன்னா ஹீரோவும் இவர் அந்த வயசானவர் வந்து பார்த்துருப்பாரு. இந்த மாதிரி ஒல்லியாக அதுக்கப்புறம் தலையெல்லாம் நரைச்ச மாதிரி இருக்குமே அவர் தானே, அவரோட வண்டியில் கூட ஒரு கேட் இருக்குமே அப்படிங்கிறாங்க. அட ஆமாம், நீங்களும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால், நானும் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், வண்டியை தள்ள முடியாமல் தள்ளிட்டு இருக்கப்ப நான் அவரை தள்ளி விட்டு ஹெல்ப் பண்ணேன், அப்போ தான் எனக்கும் அதை பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அவரை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போய் ஒரு இடத்துல இந்த வேலையெல்லாம் பார்க்குற ஒருத்தரை கூப்பிட்டு, இந்த மாதிரியான ஆளை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டால், நீங்கள் சொல்கிற அடையாளத்தில் அதுவும் இந்த ஏரியாவில் அப்படிப்பட்ட ஒருத்தர் இருந்ததுக்கான அடையாளமே கிடையாது, நாங்களும் பார்த்ததே இல்லை அப்படின்றாங்க. இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேசிகிட்டே வராங்க. இருந்தாலுமே ஃப்யூச்சர்லேருந்து நமக்கு லெட்டர் வருதில்ல, ரொம்பவுமே அதிசயமாக இருக்குது, நம்பவுமே முடியல. அப்படியே உண்மையாலுமே அதை நம்மளால் வெரிஃபை பண்ண முடிஞ்சது அப்படின்னா நான் அவங்கக்கிட்ட ஒன்று கேட்கணும். அது என்னென்னா, நான் வந்து இங்கே நல்லா படித்து முடித்து நல்ல காலேஜ் போயிடுவேனா அப்படிங்கிறத கேட்கணும்னு சொல்கிறாங்க. இதுக்கே நீ அவங்கக்கிட்ட போய் கேட்கணும், இதை நீ என்கிட்டயே கேட்கலாமே, நீ கண்டிப்பாக நல்லா படிப்ப, கண்டிப்பாக நல்ல காலேஜ் போவ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அப்போ நீ அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பி கேட்குறேன். நான் என்ன பண்ணுவேன், நான் இப்படியே எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பேன்,
எனக்கு நீ நல்லா இருக்குன்னு தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்களும் இல்லை இல்லை நீயும் நல்லபடியாக காலேஜ் போகணும், அது ஏன் நீ நம்ம 2 பேரும் சேர்ந்து போகணும், சேர்ந்து முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படியே ப்ரெசண்ட்டில் தான் காட்டுறாங்க. இங்கே அனுப்பின லெட்டருக்கு இப்போ வரைக்கும் ஒரு ரிப்ளை கூட வரலையே, என்னவா இருக்கும், எதனால், ஒருவேளை செப்டம்பர் 3க்கு அப்புறம் போயிருக்குமா, இல்லை அவங்க நம்மளை நம்பவே இல்லையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் புலம்பி தள்ளிட்டு இருக்க, அப்போ கரெக்டாக இவங்களுக்கு ஒரு கால் வருது. அதுவும் ஆஃபீஸர்கிட்ட இருந்து. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஊருக்கு வெளியே இவ்வளோ தூரத்தில் வந்து ஒரு வயசானவர் இருக்கார், நீங்கள் சொன்ன அடையாளம் எல்லாம் கொஞ்சம் மேட்ச் ஆகுது, ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே இவங்க செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி கொஞ்சம் கார் இருந்து அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி பேசி, அதில் இந்த ஷெஷாங்கும் இவங்களும் சேர்ந்து புறப்பட்டு போகிறாங்க. அது கிட்டத்தட்ட 78 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் இருக்குது. ஒரு வழியாக அந்த இடத்தையும் போய் சேர்றாங்க. அங்கே போய் போலீஸ்கிட்ட கேட்டால் காருக்குள்ளே தாம்மா இருக்காருன்னு சொன்னால், அப்பா அப்பா கிடச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக கதவை ஓப்பன் பண்ணனா, அங்கே இருக்கிறதோ வேற ஒருத்தர். இருந்தாலும் அவர் பார்க்க அப்படி குளிர நடுங்கிட்டு இருக்காரு. ஒரு செகண்ட் கூட யோசிக்கலையே, தன்னோட ஸ்கார்ஃபை எடுத்து அப்படியே அவங்க கழுத்தில் சுற்றி பத்திரமா இருந்துக்கோங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பார்த்து இந்த ஷெஷாங்க்கு ஒரு மாதிரி, இவ இவ்வளோ நல்லவளா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நீ எதுக்கு இங்கே இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரிட்டர்ன் கிளம்புறாங்க. ஆசையாக அப்பா கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்தவங்களுக்கு இப்போ தன்னோட அப்பா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. பயங்கரமாக அழுகுறாங்க. ஆனால் இவருக்கும் இவங்களை எப்படி ஆறுதல் சொல்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் அப்படியே முழிச்சிட்ருக்காரு. அங்கே கட் பண்ணால் பாஸ்டில் தான் காட்டுறாங்க. பாஸ்டில் வந்துட்டு ஹீரோவோட அக்காவும் ஹீரோயினியும் சேர்ந்துட்டு மிஸ்டர் சாவோட இடத்துக்கு வராங்க. அங்கே ஆல்ரெடி மிஸ்டர் சாவோட இடத்துல அந்த உடஞ்சி போன பொருளை எல்லாமே சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 3 பேரும் சேர்ந்து இருக்காங்க. கூடவே அந்த ஹேண்டிகேப்டு பொண்ணும் இருக்குது. கரெக்டாக இவங்க 2 பேருமே ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் ஒட்டுக்க உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த ஹீரோயினோட அக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு திரும்பவும் ஸ்கூலுக்கு வரணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னா ஒரு 2 கண்டிஷன் அப்படின்னு சொல்லவும், எதாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிறாங்க. இருடா நான் இன்னும் கண்டிஷனே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு நீ எந்த கேங்ஸ்டர் கூடயோ சேர்ந்து சுற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அப்படியே மிஸ்டர் சாவை திரும்பி பார்க்குறாரு. அவங்களும் என்ன ஏன்டா பார்க்குற, நான்லாம் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை சும்மா தான் பார்த்தேன், நான் நல்லபடியாக ஸ்கூலுக்கு தான் போகிறேன், இல்லைன்னா நான் வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. 2வது நீ வந்து ஸ்கூலை கட்டடிக்கவே கூடாதுங்கிறாங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த மாதிரியான எதுவுமே வராது, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே அப்போ நீ வந்துட்டு நல்லபடியாக ஸ்கூலுக்கு வந்து சேர நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் கிளம்புறீங்க, இருங்க, மிஸ்டர் சாவோட கைப்பக்குவத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது, அம்புட்டு ருசியாக இருக்கும், இருந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னால், இல்லை இல்லை வேண்டாம் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவனுங்களும் போய் மிஸ்டர் சா கிட்ட கூப்பிடுங்க, நீங்கள் கூப்பிட்டதா இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், போங்கடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெக்கப்பட்டுட்டே போயிடுறாரு. அதுக்கப்புறமா ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படியும் நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு வரப்போகிற, அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் உனக்கு ஹேர் கட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டுட்டு போய் உட்கார வச்சு அழகாக கட் பண்ணி விட்றாரு. ஹீரோயினோட பாட்டி அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஹீரோயின் வந்து படிப்பை முடித்து ஒரு நல்ல காலேஜ் போகணும், முக்கியமாக இந்த ஊரை விட்டு வெளியே போய் ஒரு நல்ல காலேஜ் படிக்கணும், அதுக்கான செலவுக்காக இந்த வீட்டை விற்று நீ அதை யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இறந்துருப்பாங்க. இவங்களுக்குமே இதுதான் ஒரு பெரிய லட்சியமாகவே இருக்குது. ஒரு ஒரு நாளும் இங்கே கிடக்கிறது அவ்வளோ கொடுமையாக இருந்துச்சு. இதை நினச்சி மட்டுமே தான் இவங்க இருந்திருப்பாங்க. சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு நம்ம வெளியே போகணும், ஒரு நல்ல காலேஜ் படிக்கணும், இது மட்டும்தான் என்னோட குறிக்கோளாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஹீரோவுமே கண்டிப்பாக நீ போவ அப்படிங்கிறாரு. அது என்ன நான் மட்டும், நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோன்னு சொல்லு, சேர்ந்து படிப்போன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு நான் படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ சண்டை போடுறது வர படிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியானது, ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த நீ ட்ரை பண்ணு, ட்ரை பண்ணாமல் எப்படி முடியாதுன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, ஸோ இனிமேல் நம்ம சேர்ந்து படிக்கலாம், சேர்ந்து நல்ல காலேஜ் போகலாம், ஸோ இதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்து படிக்கணும், ஒன்றா முன்னேறணும், முக்கியமாக இந்த இடத்த விட்டு ஒன்றா வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. ஒரு வழியாக முடியெல்லாம் வெட்டி முடிச்சதுக்கப்புறமா, பாரு இப்போ தான் நீ ஆள் பார்க்கவே ஜென்டில்மேனாட்ட பார்க்க அழகாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவரும் ஆமாம்மா பார்க்கவே நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோயினை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒட்டுக்காக தான் நடந்து போகிறாங்க. வீட்டுக்கிட்ட போன உடனே
அவங்க ஒரு லெட்டரை வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. இது நான் உனக்காக எழுதுனது. சரி ஓகே, நான் வீட்டுக்குள்ளே போகிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போது நாளைக்கு காலையில் நானே உன்னை பிக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவங்களும் சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த ஹீரோ அப்படி என்ன இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு க்ரீட்டிங் கார்டு இருக்கும். அதுதான் வந்து இதுக்கு முன்னே வந்த எபிசோடில் வந்து காட்டியிருப்பாங்க. அதை பார்த்து அதில் இருக்கிறத படித்து சிரிச்சிட்ருப்பார். உன்னோட ஃப்யூச்சருக்காக பெஸ்ட்டு விஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பேர் போட்டிருப்பாங்க. அதை அப்படியே படித்து வெக்கப்பட்டுட்டு இருக்க திடீர்னு ஒரு சவுண்டு கேட்கும். என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பாரு. சரி ஓகே வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. இங்கே ஹீரோயின் காப்பி குடிச்சிட்டு இருக்க இருந்து மண்டையில் யாரோ அடித்த மாதிரி இருக்குது. இவங்க அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் இவங்களை கூப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு ஓரமாக நின்று வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து ஆளே வரலன்னு சொல்லிட்டு இவங்களோட பேரை சொல்லி கூப்பிட்டு பார்க்குறாரு. அப்போவும் யாரும் வரல. ஒரு வேளை நமக்கு முன்னாடியே ஸ்கூலுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனால் இந்த பக்கம் ஹீரோயினோட கை காலெல்லாம் கட்டி அப்படியே வாயுக்குள்ளேயும் துணியை அடைச்சி போட்டு வச்சுருக்காரு அவங்க அப்பா. இங்கே ஸ்கூலுக்கு வந்த ஹீரோ அங்கே ஹீரோயின் இல்லைன்னு பார்த்ததுமே அப்செட் ஆகுறாரு. சரி போய் உட்காருவான், வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அப்போ அந்த குண்டை வேணும்னே காலை நீட்டி வம்புழுக்கிறான். உடனே ஹீரோவும் வேணும்னே மிதிச்சுட்டு போக, என்னடா காலு மேலே ஏறி போகிற, அந்த ஷூவோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அது எனக்கு தெரியவும் வேண்டாம், எனக்கு தேவையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்கே பாரு இப்போ சொல்கிற நல்லபடியாக கேட்டுக்கோ, நானே இந்த இடத்துல நல்லா படித்து இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னு நினச்சிட்ருக்கேன், தேவையில்லாமல் என்கிட்ட வம்பெழுத்துட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி மிரட்ட, என்னடா நீ என்ன த்ரெட்டன் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோ இப்போ சொல்கிறது கூட நான் ஈவினிங்க்கு மேலே சொல்ல மாட்டேன், ஸோ ஒழுக்க மரியாதையாக நீயும் போய் படி, என்னையும் படிக்க விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த பொண்ணுக்கிட்ட இன்னுமா ஹைட்டாங்க வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவளோ இல்லை எப்போவுமே வந்துடுவா, இன்றைக்கி தான் என்னென்னு தெரில ஆளவே காணோம் அப்படிங்கிறாங்க. கிளாஸுமே ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிருது. ஆனால் அப்போ வரைக்குமே ஹீரோயின் வரவே இல்லை. அப்போ தான் ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த மேம் கிட்ட போய் ஏன் இவன் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அவள் தான் சிக் லீவில் இருக்காளே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது சிக் லீவா, அது யார் சொன்னா அப்படின்னு சொன்னால், காலையில் தான் அவங்க அப்பா ஃபோன் பண்ணி சொன்னார் அப்படின்னு சொன்னதுமே, போச்சுடா அவன் தான் ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓட ஆரம்பிக்கிறாரு, கத்திட்டே போகிறாரு. அப்படியே ஃபாஸ்ட்டாக போய் ஹீரோயினோட வீட்டில் பார்த்தா அங்கே ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. அப்புறமா தெரியுது எல்லாமே பேக் பண்ணிவிட்டு எங்கேயோ போயிருக்காங்கன்னு. உடனே அந்த கேம்பிளிங் ஆடுற இடத்துக்கு போய் கேட்டால் அங்கேயும் அவர் வரல. சரி ஓகே, அவர் வேலை செய்கிற இடத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் ஆல்ரெடி லீவில் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. வேறு வழியே இல்லை, போலீஸ்கிட்ட தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்க. அவங்களும் அப்பாவே எப்படிப்பா ஒரு பொண்ணை கொடுமை பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்க. அப்பா தான் அந்த பழைய கான்ஸ்டபிள் வராரு. இதுக்கு முன்னாடியே இவங்க வந்து டீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் பார்த்துட்டு என்னப்பா மறுபடியுமா அதே பொண்ணான்னு கேட்டால், ஆமாம் அதே பிரச்சனை தான் அப்படிங்கிறாங்க. அதுதான் அவங்க அப்பா ஆல்ரெடி சொல்லிட்டாரே, அவளை வந்துட்டு ஒரு மண்ணல காப்பகத்தில் சேர்க்கணும்னு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ தான் இவருக்கு ஐடியா வருது. ஸோ அந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு சைக்கிள் எடுத்து இவங்களை தேடி வந்துட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினை ஒரு காரில் தூக்கி போட்டுட்டு அவங்க அப்பாவும் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்த இவர் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அப்படியே கீழே இறங்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வேறு வழி தெரிலம்மா, இப்போதைக்கு உன்னை நான் இங்கே சேர்க்குறேன், கண்டிப்பாக ஒரு நாள் நான் ஜெயிப்பேன், ஜெயிச்சுட்டு வந்து உன்னை காப்பாற்றிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இவங்களோட கட் அவுக்கலான்னு பார்க்குறாரு. உடனே ஹீரோயின் ஓங்கி ஒரு எத்து விட்றாங்க. அப்போவே அங்கே இருக்கிறவங்கள ஒரு மாதிரி பார்க்க, அதுக்கு அவர் என் பொண்ணுக்கு தான் உடம்பு சரியில்லை, அது கொஞ்சம் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுட்டு இவங்களை தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ கரெக்டாக ஹீரோ ஓடி வந்து, ஐயோ நீ எல்லாம் ஒரு மனுஷன் தானா, பெத்த பிள்ளைக்கு இப்படி ஒரு அநியாயம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சைடு அவங்க அப்பாவும் சும்மா இல்லை, அவரும் சேர்ந்துட்டு சண்டை போடுறாங்க. இப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட கொஞ்ச நேரத்துலேயே அங்கே இருக்கிறவங்க ஓடி வந்து 2 பேர்த்தையும் பிரித்து விடுறாங்க. அப்போ இந்த ஹீரோயினோட அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்ன கொல்ல பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கிற காரை எடுத்துகிட்டு ஆளை விடுறா சாமின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு. ஹீரோயினே ஓடி வந்து பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க. ஒரு வழியாக அவங்களோட கையை காலில் இருக்கிற கயிறெல்லாம் கழட்டி வாயில் இருக்க துணியையும் எடுக்கிறாங்க. ஆனால் இங்கே ஹீரோயினுக்கு மனசு உடஞ்சி போய் இருக்காங்க. ஹீரோ மேலே சாஞ்சு பயங்கரமாக அழுகிறாங்க. ஆனால் இவரும் இல்லை, நான் உன்னை இன்னுமே ஜாக்கிரதையாக பார்த்துருக்கணும், இதெல்லாம் என்னோட தப்பு தான், சாரி மன்னிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்துகிறாரு.
அதுக்கப்புறமா சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து போட்டுட்டு, ஏன் இந்த அளவுக்கு பைத்தியக்காரத்தனமாக உங்கள் அப்பா நடந்துக்கிறாருன்னு கேட்டால், எல்லாமே நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஸ்டார்ட் ஆனது தான். எங்கள் அம்மா ஃப்ரெண்ட்லியாக அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினது தப்பான பார்வையில் பார்த்த எங்கள் அப்பா டெய்லியும் அவங்கள போட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க. ஏதாவது புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கினாலும் சரி, இல்லை எனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுத்தாலும் சரி, இதெல்லாம் யார் வாங்கி கொடுத்தா, இதெல்லாம் எவன் வாங்கி கொடுத்தா, உனக்கு எப்படி காசு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டு கேட்டு அவங்கள டெய்லியுமே டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் எது வரைக்கும் இருந்துச்சு, இதையெல்லாம் தாங்க முடியாமல் இந்த வீட்டை விட்டும் இந்த ஊரை விட்டு ஓடுற வரைக்கும் டார்ச்சர் பண்ணாங்க. ஒரு வழியாக எங்கள் அம்மா இதையெல்லாம் தாண்டி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா என்னை பிடிச்சிட்டாரு. அன்னையில் இருந்து என்னை அடிக்க ஆரம்பித்தார். எங்கள் அம்மா மேல் இருந்த கோவத்தில் என்னை அடிக்க ஆரம்பித்து என்னை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தார். இந்த நாள் வரைக்கும் இப்படி தான் என்னோடய வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் பல டைம் எங்கள் அப்பா அடிக்கிறத தாங்க முடியாமல் ரோட்டில் போய் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டலாம் நான் சொல்லுவேன். ஆனால் அவங்க தான் நம்பவே மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவர் வந்து சொல்லி வச்சுருப்பார், என்னோடய பொண்ணுக்கு வந்து மனநல சரியில்லைன்னு சொல்லி வச்சுருக்காரு. அதுவும் பொண்டாட்டி இல்லாமல் ஒரே ஆளாக இருந்து இந்த பொண்ணை பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற நல்ல பேரும் இருக்குது. ஸோ நான் என்ன தான் எல்லாத்துக்கிட்டையும் போய் சொன்னாலும் யாரும் என்னை நம்பவும் மாட்டாங்க. இதை ஒரு நாளும் எனக்கு கொடுமையாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவுக்கு 4 வயசாக இருக்கும்போதே அவங்க அம்மா வந்து அவனோட அப்பாவை நான் கூப்பிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனவங்க வீட்டுக்கு திரும்ப வரவே கிடையாது. அடுத்த நாள் சாப்பிட்றது கூட வழி இல்லாமல் பசி தாங்க முடியாமல் பக்கத்தில் இருந்த குப்பை தொட்டியில் இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பார். அதுக்கப்புறம் தான் அவரை வந்துட்டு ஆர்ஃபனேஜில் வந்து சேர்ந்துருப்பாங்க. அந்த ஆர்ஃபனேஜில் தான் அந்த சிஸ்டர்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களும் அவங்களோட அம்மாவும் இருந்திருப்பாங்க. ஈவன் ஹீரோவுக்கு பேர் வச்சது கூட அவங்க அம்மா தான். ஸோ இவங்க 2 பேருமே இவரை வந்து ரொம்ப நல்லாவே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸ்கூலில் கூட அதுக்கப்புறம் தான் வந்து சேர்ந்துருப்பாங்க. அவரோட அக்காவான அந்த மேமும் அவங்களோட அம்மாவும் சொல்கிறத கேட்டு தான் இவ்வளோ நாள் இருந்திருப்பாங்க. ஸ்கூல்லையும் நல்லா படிக்கணும், நல்லபடியாக மார்க் எடுக்கணும், அப்போ தான் உன்னால் லைஃப்பில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மோட்டிவேஷனில் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இவரும் நல்லா தான் படிச்சுட்டு இருந்திருப்பார். ஆனால் அந்த ஸ்கூலில் பயங்கரமாக இவரை புள்ளி பண்ணியிருப்பாங்க. அதனால் அங்கேருந்து சண்டை போட்டுட்டு அந்த ஸ்கூல்லேருந்து வெளியே வந்திருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த சண்டையெல்லாம் எதனால் வருது, எல்லாமே இந்த மிஸ்டர் சானால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் நீ இப்படிலாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி மிஸ்டர் சா கூடயும் சண்டை போட்டு அவரு கூட இருந்த ரிலேஷன்ஷிப்பையும் பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட இருந்த அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு ரேட், அந்த கலர் அடித்தவன் இருக்கா இல்லையா, அவனோட லைஃபுமே இந்த மாதிரி தான். அப்பா வந்து ஒரு கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பார். அதுக்கப்புறமா வெளியில் இருந்த அவங்க அம்மாவுக்கு அவமானம் தாங்க முடியாமல், மற்றவங்க பேசுகிறதெல்லாம் கேட்க முடியாமல் அவங்களுமே வந்துட்டு சூசைட் பண்ணிவிட்டு இறந்துருப்பாங்க. இதனால் அனாதையாக நின்னது இந்த ரேட்டு தான். அதுக்கப்புறமா மிஸ்டர் சா தான் இவனையும் சேர்த்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இதனால தான் ஹீரோவுக்கு வந்து ஹீரோயின் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். ஏன்னா அவங்களுமே படாத கஷ்டம் படுறாங்க. இவங்கள மாதிரி ஹெல்ப்லெஸ்ஸாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே சேர்ந்து ஒட்டுக்கா தான் ஸ்கூல் போகிறாங்க. நல்லா ஜாலியாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுக்கு ஹீரோயின் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம், படிப்பில் தெரியாததெல்லாம் சொல்லி கொடுத்து நல்லா படிக்க வைக்கிறாங்க. ஹீரோவும் அவருக்கு தெரிஞ்ச, அதாவது அந்த சைக்கிள் ஓட்டுறது எல்லாமே ஹீரோயினுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்படியே ஜாலியாக போகுது. அதே மாதிரி அந்த லெட்டரில் மென்ஷன் பண்ண மாதிரி செப்டம்பர் 23 வருது. மத்தியானம் போல் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க சொன்ன அந்த இடத்துக்கு போகிறாங்க. போய் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. டைமும் ஆயிடுச்சு. ஆனால் எதுவும் நடந்த பாரு இல்லை. ஆல்ரெடி வந்து மத்தியானம் ஆயிடுச்சு. இடத்த பார்த்தா ரொம்ப இருட்டு கட்டுற மாதிரி இருக்குது. சரி பேசாமல் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திரும்பி போக ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஒருத்தன் எல்லாம் அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். என்னன்னு திரும்பி பார்த்தா இவங்க சொன்ன மாதிரியே அங்கே அது நடக்கும். அதுக்கப்புறமா தான் இவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, அப்போது உண்மையாலுமே வந்துட்டு ஃப்யூச்சரில் சொன்னது இங்கே நடக்குது. ஸோ இது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் அதுக்கான ரிப்ளை லெட்டரை வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. என்னால் நம்பவே முடியல, நீங்கள் சொன்ன மாதிரியே இங்கே வந்து நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எப்படி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரிப்ளை லெட்டர் போட்டுடுறாங்க. இங்கே ப்ரெசண்ட்டில் தான் காட்டுறாங்க. அந்த லெட்டர் இவங்க கைக்கும் வருது. இவங்களும் எடுத்து அதை படிக்கிறாங்க. படிச்சுட்டு உண்மையாகவே இது உங்கள் அம்மா தான் உனக்கு தோணுதா அப்படிங்கிற மாதிரி சஷாங்க் கிட்டே கேட்குறாங்க. எனக்குமே ஒன்றுமே புரியல. சரி ஓகே,
அதை ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஹெல்ப்பு. இந்த விஷயத்த நான் தனியாக பண்ணணும். ஏன்னா என்னோடய பர்சனலாக நான் ஒரு விஷயத்தை செக் பண்ண போகிறேன். இந்த லெட்டரை அனுப்புறது மூலமாக அது எங்கள் அம்மாவா இல்லையா அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகும். ஸோ அதுக்கு நீ ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவங்களும் தாராளமாக நீ பண்ணு அப்படிங்கிறாங்க. இவரும் தனியாக உட்காந்து ஒரு லெட்டரை எழுதி அதை போய் போஸ்ட்டும் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து இவங்கக்கிட்ட உடனே நான் ஊருக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டால், எங்கள் அம்மா கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதோட இந்த 5th and 6th எபிசோடும் கம்ப்ளீட் ஆகுது. இனி நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம சந்திக்கலாம்.